உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருவரன் நான் தப்பு செய்யலன்னு சீக்கிரமா நிரூபிக்கலனா என் ஜாமீனை ரத்து பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அண்ணி, அதுக்கும் மாயா வேலைக்கு போறதுக்கும் என்ன நீ சம்பந்தம்? இருக்கு சிவா. என் மேல இருக்கிற பழி போகணும்னா அந்த கேஸ்ல எனக்கோ இல்ல கதிருக்கோ சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கணும். அதுக்கு கார்த்திக்க கோர்ட்ல ஒப்படைக்கணும். என்னம்மா சொல்ற? அவனை ஒப்படைக்கணுமா? அவதான் செத்துட்டானே, அதனாலதான் கேஸே நடக்குது. இல்லன்னு இல்ல, அந்த கார்த்திக் உயிரோடு தான் இருக்கான், அவன் சாகல. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? கார்த்தி உயிரோட இருக்கானா? ஆமா சிவா, அவன் சாகல, உயிரோடு தான் இருக்கான். செத்துட்டதாவும் கதிர அவனை கொலை பண்ணிட்டதாவும் நம்ப வச்சு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. யாருமா? வேற யாரு? புவனேஸ்வரி தான். ஜானகி, நீ என்ன சொல்ற? ஐயோ அம்மா, இவங்க ஏதோ புது புது கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், பேசாம இரு. நீ சொல்லுமா. கார்த்திக் இறந்துட்டான்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா ஒரு நாள் மாயாதான் அவனை கோவில வச்சு பாத்திருக்கா. அவனை பிடிக்க முயற்சி பண்ணிருக்கா, ஆனா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இவ சும்மா ஏதாவது பொய் சொல்லிருப்பா. அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் உயிரோடு தான் இருக்காங்க. புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா. இப்ப கார்த்திகா அந்த ஹோட்டல்ல தான் புவனேஸ்வரி மறைச்சு வச்சிருக்கா. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கதான் மாயா அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. என்னம்மா இது? அந்த பொம்பளை இப்படி எல்லாமா பண்றா? அப்போ அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கானா? ஆமாண்ணே, அவனை நல்லவனு தான் நாம எல்லாரும் நம்பணும். ஆனா அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியும். அவன் நல்லவனே இல்ல. புவனேஸ்வரி ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் பாக்குறா. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கும் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம்ல நம்ம குருவரனுக்கும் தெரியும். அவனும் கார்த்திக்க தேடிட்டு தான் இருக்கான். அந்த ஹோட்டலுக்கும் போய் தேடி இருக்கான். ஆனா அவனால கார்த்திக்க கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் மாயா அங்க வேலைக்கே சேர்ந்திருக்கா. இதுதான் உண்மை. அண்ணே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? செத்து போனவன இவ இப்படி பாத்திருப்பா? ஏய், அதான் அவன் சாகவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அத நம்ப சொல்றீங்களா? அப்படியே அவன் உயிரோட இருந்தாலும் போலீசாலேயே அவனை பிடிக்க முடியல. இவ என்ன பண்ணிட்டு போறா? பெரிய சிஐடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏங்க, சத்தியமா இதுதாங்க உண்மை. புவனேஸ்வரிக்கு எப்படியாவது என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்குதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறா. என்ன காப்பாத்ததான் பாவம் மாயா போராடிட்டு இருக்கா. அண்ணன் பையன் இப்ப எங்க இருக்கான்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? கார்த்திக் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? உன் மருமகன் தான் அவனை கொலை பண்ணான். போதும் போதும், அவனை நீ எங்கேயோ உயிரோட மறைச்சு வச்சிருக்க. அவன் செத்துட்டான்னு என்கிட்ட நாடகம் ஆடுறியா? என் குடும்பத்தை அவமானப்படுத்த பாக்குறியா? என்ன நீ இப்படி எல்லாம் வந்து கேக்குற?
நானே எங்க வீட்டு பையனை இழந்துட்டு நிக்கிறோம். நீ பழைய பகையெல்லாம் மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா உனக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இன்னும் போகலன்னு இப்பதான் எனக்கு தோணுது. ஜானகியை நீ என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இதையெல்லாம் செஞ்சிருந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ரகுராம், நிஜமாவே எங்க கார்த்திக் இறந்துட்டான். அது ஊருக்கே தெரியும். ஏய், அப்படிதான் நானும் நம்பினேன். ஆனா கொஞ்ச நாளா நீ செய்யற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கே உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. அப்படி ஜானகியை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். நீ என்ன செஞ்சாலும் என் மனைவியை என்கிட்ட இருந்து நீ பிரிக்க முடியாது. நீ தப்பு பண்ணிருந்தா அத ரொம்ப நாள் உன்னால மறைக்கவும் முடியாது. உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும். போத நிறுத்து. கொஞ்சம் அங்க பாரு. பாத்தியா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? இறந்து போனவருக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். நான் என் உயிரோட இருக்கிற பையனுக்கு 30வது நாள் காரியம் பண்ண போற சொல்லு. நானே அவன் இல்லாத வேதனையில இருக்கேன். நீ வந்து என்ன நாடகம் ஆடுறன்னு சொல்ற? இது உனக்கு நியாயமா படுதா? நியாயமா பார்த்தா உன் குடும்பம் தான் எங்களை பழி வாங்கியிருக்காங்க. என் வீட்டு பையன் இறந்ததுக்கு காரணமே உன் குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க தான். கார்த்திக் உன் பொண்ணு கூட சம்பந்தம் வச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு தப்பும் பண்ணாத அப்பாவி கார்த்திக் அவனை போய் உன் மாப்பிள்ள கொலை பண்ணிருக்கான். அதுக்கு உன் பொண்டாட்டியும் அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இத்தனையும் பண்ணது உன் குடும்பம். ஆனா நீ இங்க வந்து நான் நாடகம் ஆடுறேன்னு சொல்ற. இங்க பாரு, கார்த்திக் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத வச்சு நீ என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் யாரு என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. உங்க வீட்டு பையன் உண்மையாவே இறந்திருந்தா நான் அதுக்காக வருத்தப்படுவேன். ஆனா ஒருவேளை அவன் உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. என் மனைவிக்கோ இல்ல என் குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கோ உன்னால பிரச்சனை வந்துச்சுன்னா ரகுராமோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். சொல்லுங்க மச்சான். இவ சொல்ற மாதிரி உண்மையிலேயே அந்த கார்த்திக் உயிரோட இருந்தா அதை நிரூபிக்க சொல்லுங்க. அப்படி நிரூபிச்சுட்டா அடுத்து நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நிஜமா அந்த கார்த்திக் உயிரோட இருந்து இதெல்லாம் அந்த புவனேஸ்வரி பண்ற வேலைன்னு தெரிஞ்சா அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா நான் கார்த்திக்க கண்டுபிடிச்சிருவேன் பெரியப்பா. அவன் உயிரோட இருக்கான்னு நான் நிரூபிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.